हाल दिल किसको सुनाए, आपके होते हुए क्यों किसी के दर पे जाए, आपके होते हुए हाल दिल किसको सुना। अलैकुम वरहमतुल्लाहि ताला बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमाईन। अम्मा बाद, फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वफ़िल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। नहनु क़समना बैनहुम मईशतन फ़िल हयातिद दुनिया व रफ़अना बअदहुम फ़ौक़ बअदिन दरजात। क़ाल अल्लाहु तआला अम हसिब्तुम अन तदख़ुलुल जन्नह वलम्मा यअतिकुम मसलुल लज़ीना ख़लौ मिन क़ब्लिकुम मस्सतहुमुल बअसाउ वद्दर्राउ वज़ुल्ज़िलू हत्ता यक़ूल रसूल इला आखिर आया। क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन मिन मुसीबतिन वक़ाल अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம்। எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை அளந்து கொடுக்கக்கூடியவனாக, பங்கு வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். உலகத்திலே சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சில மக்களுக்கு அதிகப்படுத்தி பொருளாதாரத்தை கொடுக்கின்றான், இன்னும் ஒரு சில மக்களுக்கு குறைத்து கொடுக்கின்றான். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதன் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். உலகத்திலே வாழக்கூடிய மனித சமூகத்திற்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய ரிஸ்கை நான் பங்கு வைத்து கொடுக்கின்றேன். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். ஒரு சில மக்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கிறேன், இன்னும் ஒரு சில மக்களுக்கு குறைத்து கொடுக்கின்றேன். யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், அது எப்போது கொடுக்க வேண்டும், அது எவ்வளவு கொடுக்க வேண்டும், அதை எந்த விதத்திலே கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் என்பதை இந்த திருமறையின் வாயிலாக நாம் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக கொடுப்பதும் இல்லை. எல்லா நற்காரியங்களையும் எல்லா மக்களுக்கும் ஒரே அடியாக கொடுப்பதும் இல்லை. எல்லா விதமான கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதும் இல்லை. ஒரு சில காரியங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான், ஒரு சில காரியங்களை அல்லாஹ் அந்த மக்களிடமிருந்து எடுத்து விடுகின்றான். 100% சில மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள்.
நோய் என்றால் என்னவென்று தெரியாது, கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாது, சிரமம் என்றால் என்னவென்று தெரியாது, மலச்சிக்கல் என்றால் என்னவென்று தெரியாது, சிறுநீர் கோளாறு என்றால் என்னவென்று தெரியாது. முழு ஆரோக்கியத்தையும் முழு ஆபியத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். ஆனால் அந்த மக்களுக்கு பொருளாதாரத்தை பிடுங்கி விடுகின்றான், வசதி வாய்ப்பை பிடுங்கி விடுகின்றான். ஆரோக்கியமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, எந்த விதமான நோயும் கஷ்டமோ இல்லாத வாழ்க்கையை கொடுத்த அல்லாஹ் அந்த மனிதர்களிடம் இருந்து பொருளாதாரத்தை பிடுங்கி விடுகிறான், வசதி வாய்ப்பை பிடுங்கி விடுகின்றான். ஆனால் ஒரு சில மக்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுக்கின்றான், பொருளாதாரத்தை கொடுக்கின்றான். ஆனால் அவர்கள் நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு சில மக்களுக்கு கூடுதல் குறைவாக உலகத்திலே சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் அவன் வாழ்வாதாரத்தை, ரிசுக்கை அளந்து கொடுக்கக்கூடியவனாக, பங்கு வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அம் ஹசிப்தும் அன் தத்குலுல் ஜன்னா வலம் யஅதிகும், உலகத்திலே நீங்கள் எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான சிரமங்களும் அனுபவிக்காமல் ஈஸியாக சுவர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கின்றீர்களா? அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை பார்த்து கேள்வியாக கேட்கின்றான். உலகத்திலே எந்த விதமான நோய் நொடிகளும் வராமல், எந்த விதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவிக்காமல் நீங்கள் ஈஸியாக லேசாக சுவர்க்கத்திலே பிரவேசித்து விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? மஸ்தத்துகுமுல் பஅசாவு வல்தர்ராவு வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல். ஒட்டுமொத்த நபிமார்கள், உலகத்திலே எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ எல்லா நபிமார்களும் சிரமங்களை அனுபவித்தார்கள், கஷ்டங்களை அனுபவித்தார்கள், நோய் நொடிகளை அனுபவித்தார்கள். கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் என்பது நபிமார்களுடைய குணங்களாக இருக்கின்றது. அதை அனுபவித்த பிறகுதான் அவர்களுக்கு விடிவு காலம் பிறந்தது. அதை அனுபவித்த பிறகுதான் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சிறந்த நபர்களாக கணிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் காண முடிகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கிராமவாசி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்நாளிலே நீ காய்ச்சலை அனுபவித்திருக்காயா என்று கேட்டார்கள். அந்த கிராமவாசி பதில் சொன்னார், காய்ச்சல் என்றால் என்ன, காய்ச்சல் என்றால் என்ன என்று தெரியாதவராக அந்த கிராமவாசி இருந்தார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சல் என்றால் என்பதை அந்த காலகட்டத்திலே எந்த விதமான நவீனங்களும் எந்த விதமான கம்ப்யூட்டர் காலங்களும் இல்லாத அந்த காலகட்டத்திலே காய்ச்சல் என்றால் என்ன என்பதை அந்த கிராமவாசிக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள். காய்ச்சல் என்றால் தோலுக்கும் சதைக்கும் மத்தியில் உள்ள ஒரு சூடு என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்து சொன்னார்கள். உடனே அந்த கிராமவாசி சொன்னார், என்னுடைய வாழ்க்கையிலே இதுபோல் நீங்கள் சொன்னதை போல் ஒரு நோயை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததே இல்லை என்பதாக சொன்னார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்து திரும்ப கேட்டார்கள், தலைவலி என்றால் என்னவென்று தெரியுமா, தலைவலி என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது அந்த கிராமவாசி தலைவலி என்றால் என்னவென்று தெரியாது என்பதாக சொன்னார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் விளக்கினார்கள். தலையிலே ஒரு நரம்பு பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு வலி ஏற்படும் அல்லவா, அந்த வலிதான் தலைவலி என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்து சொன்னவுடன் அந்த கிராமவாசி என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்நாளிலே இதுபோல் அந்த தலைவலியை நான் அனுபவித்ததே இல்லை என்பதாக அந்த கிராமவாசி சொன்னார். கொஞ்ச நேரம் பெருமானாரோடு உரையாடிவிட்டு திரும்பி விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் நரகவாதியை பார்க்க வேண்டுமா, இதோ செல்கிறார், இவர்தான் நரகவாதி. உலகத்திலே 50 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்.
உலகத்திலே 50-60 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். எந்த விதமான நோயையும் அவர் அனுபவித்ததில்லை. காய்ச்சல் என்றால் என்னவென்று தெரியாது, தலைவலி என்றால் என்னவென்று தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கவில்லை. எந்த ஒரு மனிதனுக்கு நோயும் நொடியும் கஷ்டமும் சோதனையும் வருகின்றதோ அவனுக்கு தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருக்கிறது. வசதி வாய்ப்போடு செல்வ செழிப்போடு ஒரு மனிதன் வாழ்கிறான், இவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு ஆளானவன். அல்லாஹ் இவனுக்கு தான் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறான். எந்த விதமான சோதனைகளையும் இவன் அனுபவித்ததில்லை, எந்த விதமான கஷ்டங்களையும் இவன் அனுபவித்ததில்லை. அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் என்பதாக நாம் சொல்லிவிட முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அவன் வாழக்கூடிய காலகட்டத்திலே அவனுக்கு நோய் நொடிகள் வருவது, சிரமங்கள் வருவது, வாழ்வாதாரத்திலே ரிஸ்க் கம்மியாக கிடைப்பது, இதுவெல்லாம் உலகத்திலே அல்லாஹ் அளந்து கொடுக்கக்கூடியது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை நாம் அனுபவிக்க வேண்டும். ஒரு கஷ்டத்திற்கு பிறகுதான், ஒரு சிரமத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் மேலான சுவர்க்கத்தை நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற எண்ணத்தை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்திடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை, சிரமத்தை, நோயை மற்றவர்களிடம் முறையிடக்கூடாது என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கிறான், நோயை கொடுக்கிறான், நொம்பலத்தை கொடுக்கின்றான். இதை மற்ற மனிதர்களிடம் முறையிடாமல் அதை ரகசியமாக வைத்துக் கொண்டால் அந்த மனிதனை அல்லாஹ் மன்னிப்பதை கடமையாக்கி விடுகிறான். அந்த மனிதனை நான் மன்னிப்பதை கடமையாக்கி கொண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்வார்கள், எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து அதை மற்றவர்களிடம் முறையிடாமல், மற்றவர்களிடம் அதை சொல்லாமல், அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டான், இந்த நோயை கொடுத்து விட்டான், இந்த சோதனையை கொடுத்து விட்டான், இது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்பதாக முறையிடாமல், மருத்துவர்களிடம் முறையிடலாம், பெரியவர்களிடம் துஆவுக்காக முறையிடலாம். எனக்கு நோய் ஏற்பட்டு இருக்கிறது, இந்த நோய் குணமாகுவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதாக பெரியவர்களிடம் சொல்லலாம். அதே போல மருத்துவர்களிடம் அந்த நோயை குணப்படுத்துவதற்கு நாம் முறையிடலாம், இந்த நோய் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பதாக. ஆனால் அல்லாஹ் கொடுத்த இந்த நோயை, அல்லாஹ் கொடுத்த இந்த கஷ்டத்தை மற்றவர்களிடம், அல்லாஹ் எனக்கு இப்படி கொடுத்து விட்டான், இப்படி கொடுத்து எனக்கு வேதனையாக இருக்கின்றது என்பதாக முறையிடாமல் இருந்தால் அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்றான். அவனுடைய உடலிலே புதிய ஒரு இரத்தத்தை பாய்ச்சுகிறான். அவன் இபாதத் செய்வதற்காக அவனுடைய சதையிலே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறான். இன்னும் அல்லாஹ் அந்த மனிதனை முழு மனிதனாக அவன் அங்கே எடுக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், ஹஜ் செய்துவிட்டு எல்லா விதமான அமல்களையும் செய்துவிட்டு பூரண அமல்களை முடித்துவிட்டு அன்று பிறந்த பாலகனை போல புது மனிதனாக அவன் தாயகத்துக்கு திரும்புகின்றான் அல்லவா, அதுபோல அந்த மனிதனை அல்லாஹ் புது மனிதனாக வெளியாக்குகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லி தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் கொடுத்த நோயை மறைக்க வேண்டும். மறைப்பது நபிமார்களுடைய அடையாளங்களாக இருந்து கொண்டே இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சய்யிதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதன் இவ்வளவு கஷ்டப்படுகிறானே, இவ்வளவு சிரமப்படுகிறானே, இவன் சிரமப்படுவதை பார்த்து எனக்கே இரக்கம் வருகின்றது. இவனுடைய கஷ்டத்தை நீ தீர்க்க மாட்டாயா, இவனுடைய சிரமத்தை நீ நீக்க மாட்டாயா என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். உடனே அல்லாஹ் சொன்னான், என்னுடைய இரக்கம் அந்த மனிதனின் மீது இருப்பதின் காரணமாகத்தான் நான் அவனுக்கு சோதனையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இரக்கம் அந்த மனிதனின் மீது இருப்பதின் காரணமாகத்தான் என்னுடைய சோதனைகள், என்னுடைய அந்த கஷ்டங்களை நான் அந்த மனிதனுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சய்யிதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான்.
பெருமக்களை, எந்த ஒரு மனிதனுக்கு எந்த விதமான நோயோ நொடியோ கஷ்டமோ சிரமமோ ஏற்படவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வின் நெருக்கத்தை விட்டு தூரமாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனுக்கு இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் வரலாற்றிலே கேள்விப்பட்டிருப்போம். குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. சையீதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 90 வருடங்கள் 100 வருடங்கள் பிள்ளைகளே இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். 100 வருடங்கள் பிள்ளை பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. அந்த நசீபை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. எவ்வளவு கஷ்டத்தை, எவ்வளவு சிரமத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எல்லா கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தையை கொஞ்சக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களால் துரத்தப்பட்டார்கள். பெற்ற பிள்ளையை, பச்சிளம் பிள்ளையை ஒரு குறிப்பிட்ட வயது வளர்ந்த பிறகு அந்த குழந்தையோடு இருக்கக்கூடிய நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களால் துரத்தப்பட்டார்கள். ஒரு மரத்திற்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டார்கள். யூதர்கள் அடையாளம் கண்டுபிடித்து அந்த மரத்தோடு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக ஒரு பெரிய இயந்திரத்தை ஏற்பாடு செய்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க அங்கே முற்படுகின்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சப்தமிடுகின்றார்கள். 2 கூறாக அவர்களை மரத்தோடு சேர்த்து அறுப்பதற்காக அங்கே முற்பட்ட பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக சப்தமிடுகின்றார்கள். அல்லாஹ் சொன்னான், யா ஜக்கரியா, ஓ ஜக்கரியாவே, இது என்னுடைய சோதனை, இது என்னுடைய சோதனை. என்னுடைய சோதனையை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய சோதனையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேல் நீ சப்தமிட்டால் நபிமார்களுடைய பட்டியலில் இருந்து உம்முடைய பெயரை நாம் தூக்கி விடுவோம் என்பதாக அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான் என்றால், பெருமக்களை, சோதனைகள் என்பது, கஷ்டங்கள் என்பது, சிரமங்கள் என்பது நபிமார்களுக்கு சொந்தம், நபிமார்களுக்கு ஏற்பட்டது. அந்த சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பிறகுதான் மேலான ஒரு சொர்க்கத்தை அடையக்கூடிய வழியை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினான் என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் காண முடிகின்றது. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 20 வருடங்கள் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். மனைவி மக்களோடு, சொந்த பந்தங்களோடு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். ஜக்கரியா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு நோய் அவர்களுடைய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிட்டது. அவர்களுடைய உடலிலே புழு அரித்தது. அதனால் அவர்களுடைய சொந்த பந்தங்கள், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? விருந்தோடினார்கள். கிட்டத்தட்ட ஒரு மையத்தை போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆக்கப்பட்டார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஒரு கட்டத்திலும் கூட, ஒரு நேரத்திலும் கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு பெரிய நோயை கொடுத்து விட்டாயே, இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்து விட்டாயே, இந்த நோயை குணப்படுத்து, இந்த நோயை நீ குணப்படுத்து என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேரத்திலும் கூட துஆ செய்யவில்லை. சதைகள் துங்குகிறது, எலும்பு தோலுமாக இருக்கின்றார்கள். பெருமக்களே, ஒரு தலைவலியை இன்றைய காலகட்டத்தில் நம்மால் தாங்க முடியவில்லை. ஒரு பல்வலி வந்தால் நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு கஷ்டங்களை, அவ்வளவு சிரமங்களை அவர்கள் தாங்கினார்கள் என்பதை நாம் குர்ஆனிலே காண முடிகின்றது. அஹ்னப் இப்னு ஹைஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய சச்சாவிடம் போய் சொல்கின்றார்கள், எனக்கு கடுமையாக பல்வலியாக இருக்கிறது என்பதாக. உடனே அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. திரும்ப 2வது நாளும் போய் சொல்கிறார்கள். அஹ்னப் இப்னு ஹைஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இரவு முழுவதும் கடுமையான பல்வலி, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று தங்களுடைய சச்சாவிடம் 2வது முறையும் சொல்கின்ற பொழுது அவர்களுடைய சச்சா அவர்களை கண்டுகொள்ளவில்லை.
மூன்றாவது தடவையும் போய் சொல்கின்றார்கள், கடுமையாக பல்வழியாக இருக்கிறது, நான் சொல்ல சொல்ல நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றீர்களே என்று சொன்னவுடன் அவர்களுடைய சச்சா அந்த அஹ்னப் இப்னு ஹைஸ் அவர்களுடைய சட்டையை பிடித்து சொன்னார்கள், இந்த பல்வழி, இந்த 2 நாள் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த பல்வழியை கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் 30 வருடங்களாக பார்வை இல்லாமல் நான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 30 வருடங்களாக பார்வை இல்லாமல் அல்லாஹ் என்னுடைய பார்வையை பறித்து விட்டார். அந்த 30 வருடங்களில் எவ்வளவு கஷ்டங்களையும் எவ்வளவு சிரமங்களையும் எவ்வளவு சோதனைகளையும் நான் தாங்கியிருப்பேன். இந்த 2 நாள் ஏற்படக்கூடிய இந்த பல்வழியை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா என்பதாக அந்த அஹ்னப் இப்னு ஹைஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சச்சா அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லப்பட்டது, அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் சொன்னார்கள், நீங்கள் நபி, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நோய் என்ன செய்துவிடும், குணமாகிவிடும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லப்பட்டது. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி வரை அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்யவில்லை. எனக்கு ஏற்பட்ட இந்த நோயை குணப்படுத்து என்பதாக சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள் என்றால், 40 வருடங்களாக நான் உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறேன். இந்த 20 வருடங்களாகத்தான் அல்லாஹ் இந்த நோயை கொடுத்திருக்கிறார். நான் அல்லாஹ்விடத்திலே கேட்பதை வெட்கப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். நோயினுடைய உச்சிக்கே சென்று விட்டார்கள். அவர்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் விரண்டோடி விட்டார்கள். அந்த ஒரு நோய் அவர்களுடைய உடலையே புல்லரித்து விட்டது. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு பெரிய நோய் இருக்கின்றது, நீ கொடுத்தாய் என்பதாக சொல்லவில்லை, எனக்கு இவ்வளவு பெரிய நோய் இருக்கின்றது, இந்த நோயிலே எல்லா உறுப்புகளும் செல்லழித்து விட்டது, ஆனால் 2 உறுப்புகள், என்னுடைய நாவையும் என்னுடைய கல்வையும் மட்டும் புல்லரிக்காமல், அதே அந்த நோயை கொடுக்காமல் அந்த கல்வையும் நாவையும் மட்டும் பாதுகாத்து விடு. உன்னை திக்ர் செய்ய வேண்டும், உன்னை சுக்குர் செய்ய வேண்டும், அதற்காக இந்த 2 உறுப்புகளை விட்டும் நீ விட்டுவிடு என்பதாக நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய சொந்த பந்தங்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஏற்பட்ட நோய் மிக மோசமான நோய், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த நோயை குணப்படுத்தி யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி வரை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே எப்படி கேட்டார்கள் என்றால், நோயினுடைய உச்சிக்கு சென்ற பிறகு, நோயினுடைய கடுமைக்கு சென்ற பிறகு அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள், இன்னி மஸ்ஸனில் துர்ரு, யா அல்லாஹ், நோய் என்னை தொட்டு விட்டது, நோயை நீ கொடுத்தாய் என்பதாக சொல்லவில்லை. நோயை கொடுப்பதும் அல்லாஹ், அந்த நோய்க்கு ஷிஃபாவை கொடுப்பதும் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கின்றார்கள் அல்லவா, அல்லதி கலக்கனி ஃபஹுவ யஹ்தி, யா அல்லாஹ், நீதான் என்னை படைத்தாய், நீதான் என்னை நேர்வழிப்படுத்தினாய், வல்லதி யுத்இமுனி வயஸ்கி, இன்னும் நீதான் எனக்கு உணவு கொடுக்கிறாய், நீதான் எனக்கு நீர் புகட்டுகிறாய், வைதா மரில்து, நான் நோய்வாய்ப்பட்டால் நீ நோயை கொடுத்தாய் என்று சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைதா மரில்து, நான் நோய்வாய்ப்பட்டால் ஃபஹுவ யஷ்ஃபி, நீதான் ஷிஃபா கொடுக்கிறாய் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களே, அதுபோல துஆவே நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி மஸ்ஸனில் துர்ரு, யா அல்லாஹ், நோய் என்னை தொட்டு விட்டது, வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கமானவனுக்கெல்லாம் இரக்கமானவன் என்பதாக மட்டும் சொன்னார்களே தவிர இந்த நோயை குணப்படுத்து என்பதாக சொல்லவில்லை. அவர்களுக்கு ஏற்பட்ட நோயை, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை, சிரமத்தை மற்றவர்களிடம் என்ன செய்யவில்லை, முறையிடவில்லை, புலம்பவில்லை. ஆனால் அல்லாஹ் இவர்களுடைய பொறுமைக்கு மிகப்பெரிய ஒரு பரிசாக அல்லாஹு தஆலா நோயை குணப்படுத்தி அவர்கள் வஃபாத்தான அவருடைய பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்தான், திரும்பவும் பிள்ளை பாக்கியங்களை கொடுத்தான். திரும்பவும் அவர்களுக்கு தங்க மலையை பொழிய செய்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக, சீமானாக அல்லாஹு தஆலா நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கினான் என்பதை நாம் குர்ஆனிலே காண முடிகின்றது.
பெருமக்களே, நமக்கு ஏற்பட்ட சோதனைகள், நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களின் போது நாம் பொறுமை காத்து அந்த நேரத்திலே நாம் இருந்தோம் என்றால், அந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை, நோயோ மற்றவர்களிடம் முறையிடாமல் அதை ரகசியமாக பாதுகாத்து வைத்திருந்தோம் என்றால், அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்றான். இன்றும் மேலான சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, ஆனால் உலகத்திலே ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களையும் நோயையும் சிரமங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வை ஏசக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாகத்தான் உலகத்திலே இந்த மனித சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்றைக்கு அல்லாஹ்வை ஏச நாம் ஆரம்பித்து விட்டோமோ, அல்லாஹ்வை திட்ட நாம் ஆரம்பித்து விட்டோமோ, அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ்வுடைய அந்த கோப பார்வைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கின்றது. அவன் கொடுக்கக்கூடிய அந்த நோயோ கஷ்டங்களையோ சிரமங்களையோ நாம் அனுபவிக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கு அந்த கஷ்டங்கள் வரவில்லையோ அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனுக்கு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது, நீங்கள் சிரமப்படுகின்ற பொழுது என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள். எனக்கு ஏற்பட்ட சோதனையா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது? பிறப்பதற்கு முன்பதாக தந்தையை இழந்தேன், பிறந்த பிறகு தாயை இழந்தேன், இன்னும் என்னுடைய சச்சாவை இழந்தேன், இன்னும் என்னுடைய 6 மக்களையும் 6 பிள்ளைகளையும் என்னுடைய கைகளாலவே நான் என்ன செய்தேன்? நல்லடக்கம் செய்தேன். நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது, நான் ஹயாத்தாக இருக்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகளை ஜனாசாவாக நான் நல்லடக்கம் செய்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, அவர்களுடைய வாழ்நாளிலே ஏற்பட்ட அந்த சோதனைகள், அவர்களுடைய வாழ்நாளிலே ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சிரமங்களை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். அதனால்தான் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவார், அம் ஹசிப்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்திற்கு போக வேண்டுமா? நீங்கள் சுவர்க்கத்திலே பிரவேசிக்க வேண்டுமா? உலகத்திலே ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களையோ சிரமங்களையோ துன்பங்களையோ நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்படி அதை அனுபவித்தால்தான் நீங்கள் சுவர்க்கத்திலே பிரவேசிக்க முடியும். அல்லாஹ் அந்த வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை யாருக்கு கொடுக்க வேண்டும், அதை எப்போது கொடுக்க வேண்டும், அதை எந்த விதத்திலே கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். சமூக நீதி உலகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டியே அல்லாஹ் ஒரு சில மக்களுக்கு பொருளாதாரத்தை, வசதி வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கிறான், ஒரு சில மக்களுக்கு அதை குறைத்து கொடுக்கிறான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் மேலான சுவர்க்கத்தை அடைவதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹித் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.